वेदान्तदेशिकैतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमां तद्वयं श्रीमद्वीररघुद्वगाद्यसरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकयदेहे कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरेण शासनवसं नारायणं योगिनं श्रीमते श्रीवंशडगोपश्रीवेदान्तदेशिकैतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुका सेवक श्रीवंशडगोपश्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः. இன்று நம் எல்லோருக்குமே பெரிய ஒரு சுதினம். சுதினத்திலையும் சுதின தமமாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் ஒரு ஆச்சாரியனுடைய ஒரு திருநட்சத்திரத்தை கொண்டாட வேண்டியது ஆபஸ்தம்ப சூத்திரக்காரர் எல்லாருக்குமே ஜென்ம நட்சத்திரத்தை கொண்டாடணும், விவாக நட்சத்திரத்தை கொண்டாடணும் ஆபஸ்தம்ப சூத்திரக்காரர் சொல்லியிருக்கேன். அது இருக்கிற போது நம்ம சாதாரணமாக இருக்கிறவனுக்கே கொண்டாடணுங்கிற போது ஒரு ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரத்தை விபவமாக கொண்டாடணும் அது அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அது இத்தனை நாளாக சுவாமி ஆண்டவனிடத்துல பூர்வாசிரமத்திலேருந்தே நமக்கு பரிச்சயம் நிறைய உண்டு. இந்த திருக்குடந்த ஆண்டவன்லேருந்து வழக்கம் உண்டு. இந்த மடத்தில் ஆசிரமத்தில் வரும்போது திருக்குடந்த ஆண்டவன்லேருந்து இந்த ஒரு சௌலபியமான குணம் இருக்க இது ரொம்ப ஆச்சரியம். எம்பெருமானுக்கு சௌசீல்யமான குணங்கள்லாம் இருக்குன்னு சொல்றானே, அதை இங்கே நாம் பார்க்கலாம். பார்த்து ஒவ்வொரு சமயமும் பார்க்கிற போது நாம் வரணுங்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சமயமும் விசாரிச்சு எப்படி திருமேனி இருக்கு அந்த திருமேனியை பார்த்துக்கணும். அதே மாதிரி விசாரிக்கிறதுக்கு சொல்ல விசாரிச்சு ஒவ்வொரு சமயம் எப்படி இருக்கு திருமேனியை பார்த்துக்கணும். பெரியவங்களுடைய உடம்பு சரியில்லாத போது பெரியவங்க திருமேனி பாங்கு இல்லாத போது நித்திய ராத்திரி ஃபோன் பண்ணி என்னமா இருக்குது, என்னென்ன மருந்து கொடுக்கலாம், என்ன பண்ணு அதை பண்ண சொல்லு, இப்போ ஒன்றும் இதுவாக இல்லை அப்படி விசாரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு. அதோடு இல்லாத எல்லாருமே ரொம்ப பேர் கேட்கிறா, யாரு வந்தாலும் அவனுடைய பூர்வோத்தரம் மொத்தத்தையும் விசாரிச்சாரு. அது ஒரு பெரிய ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது பெரிய சந்தர்ப்பம். 10,000கணக்கான சிஷ்யாள் வரா, மொத்தத்தையும் உனக்கு அவா சௌரியமா இருக்காளா இவா சௌரியமா இருக்காளான்னு விசாரிக்கிறது இருக்கு பாருக்கா. அது பெரிய ஆச்சரியம். அந்த இதுல இந்த வருடம் ஆண்டவனுடைய திருநட்சத்திரத்துக்கு 79வது திருநட்சத்திரம். இதை இது பண்ணி 7, 9, 16வது திருநட்சத்திரமா கொண்டாடணும். இது மாதிரி இன்னும் ஆண்டவன் இன்னும் 100 திருநட்சத்திரம் இருக்கணும், இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும். இல்ல அது மாதிரி என்னன்னு கேட்டா நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு மாதிரி வரணும்னு 6 தான் கூட்டார் மாதிரி திருநட்சத்திரம் நடக்கிறது இங்க வரணும் அப்படின்னு. அவசியம் வரும், வேண்டாம் வர வேண்டியதான் இருக்கிறதுன்னா அழிஞ்சிருக்கே திருவள்ளம் பெரிய அழிஞ்சிருக்கே இங்க வரணும்னு திருமேனியுடைய அசக்தத்தினால அடிக்கடி வர முடியறது ஒன்றும் பண்ண முடியல. அந்த திருநட்டத்துக்கு இங்கே பார்க்கிற போது தான் நமக்கும் ஒரு புண்ணியம் உண்டுன்னு ஒரு தெரியுது. ஏன்னா நாம் இங்கே வந்ததுனால தான் இத்தனை பேர் இத்தனை ஒரு விபவமாக நடக்கிறது. அதெல்லாம் இங்கே சொல்றது இருக்கலாம். அதனாலும் விபவம் இப்படி ஒரு விபவத்தை பார்க்கணும். இதுல யாரு வந்திருக்காளோ அவளுக்கு பெரிய புண்ணியம். ஏன்னு கேட்டா ஆச்சாரியனுடைய திருநட்டத்தை இப்ப சில பேர் சொல்றா, இப்ப அங்க ஆசிரமத்துல இது மடத்துல பட்டாபிஷேகம் நடந்தது, நிறைய பேருக்கு வர முடியல, இதுல நன்னா பார்த்தோம்னு சொன்னான். அது வேற என்ன டிவிலயே சக்கரா டிவியில காத்தான்னு அது பார்த்துருக்கலாம், அது நன்னா பார்த்துருக்கலாம். ஆனா இந்த கூட்டத்துல முட்டி அடிச்சுட்டு அந்த திருமேனியை நேர பிரத்யட்சமா சேவிக்கிற மாதிரி இதுல சேவிச்ச மாதிரி டிவியில சேவிக்க முடியாது. அப்படி நமக்கு எல்லாருக்கும் ஒரு புண்ணியமான தினம். நாம் வேதத்தினால ஆசீர்வாதம் பண்ணலாம் யாரா இருந்தாலும் கூட. அது லோகத்துல இருக்கு. அதனால நாம எல்லாரும் என்ன பண்ணோம், இந்த ஒரு புண்ணியமானது நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா இது மாதிரி சேவிச்சு இருக்கணும். அதோட இல்லாத வித்வான்களை ஆதரிக்கணும். அந்த ஆதரிக்கிறது நம்ம ஆண்டவன்ட்டையும் சரி திருக்குடம் நம்ம படத்துல அழிஞ்சுங்கிறதும் சரி எந்த சதஸா இருந்தாலும் வித்வான்களை நிறைய பேர் வரணும். அது ஒண்ணு நமக்கு தான் சொல்லிட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஆண்டவன் சதசு நடத்தியாருது. இதுல இன்னொரு சதசு நடத்தணும்னு இந்த சதசுல ஒண்ணு விஞ்ஞாபிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டா நிறைய சீவாட்சி காலட்சேபங்கள் இதெல்லாம் அவசியம் நடத்த வேண்டியது. இந்த சீவாட்சியத்துக்கு முன்ன அனுஷ்டானங்கள்லாம் வர குறையுது. அதெல்லாமும் கொஞ்சம் தர்மசாஸ்திர விஷயங்களை ஒரு சதசு மாதிரி ஆண்டவன் பண்ண சொல்லணும்னு திருவுள்ளம்.
இது அனுஷ்டானம். அதனால இப்படி பண்ணி நாம எல்லாரும் நிறைய வித்வான்களை, ஒவ்வொரு வித்வான்களும் ஒரு 4 பேரை தயார் பண்ணணும். அதுக்கு என்ன வேணுமோ அந்த உபகாரத்தை எல்லாரும் பண்றதுக்கு தயாரா இருக்கும். ஆண்டவனா இருக்கட்டும், நாமா இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொரு வித்வான்களும். இவர் தேவராஜாச்சார் இருக்கார், கருணாகராச்சார் இருக்கார், சிவசங்கராச்சார் சுவாமி இருக்காருன்னா ஒத்தொத்தரும் ஒரு 4 வித்வான்களை தயார் பண்ணட்டும். அவளுக்கு என்ன உபகாரம் பண்ணுமோ அந்த உபகாரத்தை நாம பண்றதுக்கு தயாரா இருக்கும். நாம ஆண்டவனை பண்ணியாகும், ஆண்டவன் பண்ணணும்னு நாம விஞ்ஞாபிச்சுக்கணும், பண்ணியாகணும். அந்த மாதிரி இந்த வித்தையை தன்னையா இது பிரகாசமாக இருக்கிறது மூலியமாக எங்க பூர்வாச்சாருடைய பாதுகைகளையும் மாலவனுடைய திருப்படிகளையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்ம இதுக்கு ஆண்டவனுக்கு வேதத்தினால நம்ம சதாயுசு பிரார்த்தனை பண்ணலாம். நேரவான ஆசீர்வாதம் பண்ணியாடுதுன்னு வேதத்தினால பிரார்த்தனை பண்ணதுக்கு உண்டு. ஜோதிஷ் சாஸ்திரத்தில் 120 வருடம் சொல்லியிருக்காரு. சதாயுசுங்கிறது இது பண்ணி உபமானமா வச்சுட்டு அது மேல போகலாம். அதனால 150 வயசு இருந்து எல்லாருக்கும் நிறைய அனுகிரகம் பண்ணணும், நிறைய எல்லாரும் க்ஷேமமா இருக்கு அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்தனை. அவ்வளவுதான் பிரார்த்திச்சுட்டோம். 2015 மே 21 வைகாசி திருவாதிரை அவசியம் அழசிங்கர் நடத்திக்கணும் பிரார்த்திச்சுட்டோம். இந்த கோஷ்டி அப்படியே ஸ்ரீரங்கத்துல 2 ஆச்சாரியர்கள் சங்கநாதன் சப்தஜில 15,000 பேர் வந்தார். ஒரு 350 அடி நீளத்துக்கு ஒரு 250 அடி பந்தல் போட்டோம். எல்லாம் ஆச்சார அனுகிரகம் பெருமாள் பிராட்டி அனுகிரகம் பெருமாள் பிரார்த்திக்கிறோம்.